250 மில்லியன் ஆண்டு பூமியின் ரகசியத்தை கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் பூமியின் மேலோட்டிற்கு அடியில் 400 மைல் தொலைவில் ஒரு பரந்த கடல் புதைந்திருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். இந்த அதிர்ச்சிகரமான தகவலை விரிவாக பார்ப்போம். பூமியின் ஆழத்தை நம்மால் பார்க்க முடியாவிட்டாலும் நமது பூமியின் அடுக்குகளின் படத்தை உருவாக்க புவியியலாளர்கள் பல்வேறு அறிவியல் முறைகளை பின்பற்றுகின்றனர். பூமியின் உள்ளமைப்பு பல அடுக்குகளை கொண்டது. மேலோடு, கவசம் மற்றும் உட்கரு ஆகியவை முக்கிய அடுக்குகள். மேலோடு என்பது பூமியின் வெளிப்புற அடுக்கு. இது பாறைகள் மற்றும் மண்ணால் ஆனது. கவசம் மேலோட்டிற்கு கீழே அமைந்துள்ளது மற்றும் இது திடமான பாறைகளால் ஆனது. ஆனால் அதிக வெப்பநிலை மற்றும் அழுத்தம் காரணமாக மெதுவாக நகரும் திறன் கொண்டது. உட்கரு பூமியின் மையத்தில் அமைந்துள்ளது மற்றும் இது இரும்பு மற்றும் நிக்கல் ஆகியவற்றால் ஆனது. பூமியின் மீது நடக்கும் பகுதியே பூமியின் மேலோடு எனப்படுகிறது. இந்த பகுதி நிலம் மற்றும் கடல் என 2 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. நிலப்பகுதி 35 முதல் 70 கிலோமீட்டர் குறைந்த அடர்த்தி கொண்டதாகும். பெரும்பாலும் கிரானைட் பாறையால் ஆனதாகும். கடலின் பெரும் பகுதியை கடல் மேலோடு உருவாக்குகிறது. 5 முதல் 7 கிலோமீட்டர் அடர்த்தியாகவும் பெரும்பாலும் பாசால்ட் பாறைகளால் ஆனதாகவும் உள்ளது. பூமியின் இந்த உள் மையப்பகுதி ஆண்டுக்கு 1 மில்லிமீட்டர் அளவு வளர்ந்து வருகிறது. இந்நிலையில்தான் 250 மில்லியன் ஆண்டுகளாக புதைக்கப்பட்ட பசிபிக் பெருங்கடலுக்கு அடியில் மறைக்கப்பட்ட வரலாற்றுக்கு முந்தைய கடற்பரப்பை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர். தென்கிழக்கு பசிபிக் பெருங்கடலில் உள்ள டெக்டோனிக் தட்டு எல்லையான கிழக்கு பசிபிக் எழுச்சியை மேரிலாந்து பல்கலைக்கழக புவியியல் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து வந்தனர். முதுகலை ஆய்வாளர் ஜிங்சுவான்பாங் தலைமையிலான இந்த ஆராய்ச்சி குழு டைனோசர்களின் காலத்தில் பூமியின் மேண்டலில் மூழ்கிய ஒரு பண்டைய கடற்பரப்பை கண்டறிந்துள்ளனர். இந்த ஆய்வில் நில அதிர்வு அலைகளை பயன்படுத்தி ஆராய்ச்சியாளர்கள் மேண்டலுக்குள் ஆழமான கட்டமைப்புகளின் விரிவான வரைபடங்களை உருவாக்கியுள்ளனர். பூமியின் மேற்பரப்பில் இருந்து 410 முதல் 660 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள மேண்டில் பகுதியில் வழக்கத்துக்கு மாறாக ஒரு தடிமனான பகுதியை ஆய்வுக்குழுவினர் கண்டுபிடித்துள்ளனர். சயின்ஸ் அட்வான்ஸ் இதழில் வெளியிடப்பட்ட இந்த ஆய்வறிக்கை பூமியின் உட்புறம் குறித்த முந்தைய ஆய்வு முடிவுகளை தலைகீழாக மாற்றியிருக்கிறது. நீண்ட காலமாகவே விஞ்ஞானிகள் கடல் மேலோடு பகுதி மேண்டலுக்குள் விரைவில் கலந்து கரைகிறது என்று நம்புகின்றனர். பண்டைய அடுக்குகள் நூற்றுக்கணக்கான மில்லியன் ஆண்டுகளாக நீடிக்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். இது பூமியின் கீழுள்ள தட்டுக்களின் நகர்வு பற்றிய பழைய ஆய்வு முடிவுகளுக்கு நேர் எதிராக உள்ளது. இந்த புதைக்கப்பட்ட கடற்பரப்பில் உள்ள பொருள் தாங்கள் எதிர்பார்த்ததை விட மெதுவாக நகர்கிறது என்று ஆய்வுக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். பூமியின் புவியியல் பரிணாம வளர்ச்சியில் புதிய நுண்ணறிவுகளை வழங்குவதோடு பூமியின் கடந்த காலத்தையும் பிற கிரக ரகசியங்களையும் அறிந்து கொள்ள இந்த ஆராய்ச்சி தூண்டுகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆராய்ச்சியை பசிபிக் பெருங்கடலின் பிற பகுதிகளுக்கும் அதற்கு அப்பாலும் விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளனர். பூமியின் ஆழமான உட்புறத்தில் இன்னும் பல பண்டைய அமைப்புகள் கண்டுபிடிக்கப்படாமல் உள்ளன என்று ஆய்வுக்குழுவின் தலைவர் ஜிங்சுவான்பாங் கூறியுள்ளார். கவசத்தில் உள்ள நீரின் அளவு பூமியின் மேற்பரப்பில் உள்ள அனைத்து கடல்கள், ஏரிகள் மற்றும் ஆறுகளில் உள்ள நீரின் அளவை விட 3 மடங்கு அதிகம் என்று விஞ்ஞானிகள் கணக்கிட்டுள்ளனர். இந்த நீர் பூமியின் கவசத்தின் ஆழத்தில் பரவலாக விநியோகிக்கப்பட்டுள்ளது. இந்த கண்டுபிடிப்பு பூமியின் டெக்டோனிக் தட்டு நகர்வுகளை பற்றி புதிய தகவல்களை வழங்குகிறது. பூமியின் கவசத்தில் உள்ள நீர் பாறைகளின் நகர்வை எளிதாக்குகிறது. இது நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்புகளின் நிகழ்வுகளை பாதிக்கலாம். குறிப்பாக எரிமலை வெடிப்புகளில் வெளியேறும் நீரின் அளவு பூமியின் மேண்டில் பகுதியில் உள்ள நீரின் அளவை பிரதிபலிக்கலாம். பூமியின் ஆழத்தில் உள்ள நீரை நேரடியாக ஆய்வு செய்ய ஆழமான துளையிடல் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.